வணக்கம் சார். வணக்கம். இந்த பாரத்தின் மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் வந்து இப்போ பிஜேபியில் நாகர்கோவில் மாநகராட்சி 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் இல்லாமல் வேறு என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க சார்? முதல்ல நீங்கள் மீடியா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்கள் மீடியா பெரிய லெவலில் மக்களுக்கு மக்களுடைய குறை நிறைகளை எல்லாருக்கும் பொதுவில் கொண்டு வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து ஆர்மியில் ஒரு 24 வருஷம் இந்திய இராணுவத்தில் ஒர்க் பண்ணேன். சரி சார். அது முடிச்சுட்டு 2018 ரிட்டையர்மெண்ட்டு வந்தேன். கிளைத்தலைவர் பொறுப்பை கட்சி எனக்கு கொடுத்து கிளைத்தலைவரை சிறப்பாக பண்ணோம். சிறப்பாக பண்ணதுனால அடுத்தல ராஜாக்கம்மங்கலம் கிழக்கு ஒன்றியத்தில் எனக்கு வந்து சிந்தனையாளர் பிரிவு ஒன்றிய தலைவர் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் 2022 மாநகராட்சிக்கு தேர்தல் வந்து இந்த வார்டில் எனக்கு வந்து கட்சி வந்து 50வது வார்டில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தந்தாங்க. எல்லோருத்தையும் விட 1000 ஓட்டு அதிகம் வாங்கி மக்கள் என்ன அபார வெற்றியடை செய்தாங்க. அதில் மக்களுக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ வந்து சிறப்பாக இங்கே உள்ள ஃபண்டு மாநகராட்சியிலேருந்து எவ்வளோ ஃபண்டு வருதோ அந்த ஃபண்டை முறையாக 11 ஊருக்கும் நீட்டாக அவங்களுக்கு எல்லா தெருக்கள் மேக்சிமம் தெரு காங்கிரீட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். லைட்டோட குறை, ஏன்னா நமக்கு ஒரு வார்டுக்கு வந்து ரோடு, தண்ணீர், லைட்டு இந்த மூணும் ரொம்ப அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கோம். மற்றபடி இண்டிவிஜுவலாக மக்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக அவங்களுடைய நிறை குறை, அவங்களுடைய விசேஷம், அவங்களுடைய துக்கம் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறதுல இறைவன் அது எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதை நான் வந்து என்னுடைய கடமையாக நான் இதை செய்துட்டு வரேன். மற்றபடி கட்சி அதுக்கு பிறகு எனக்கு வந்து பொருளாதார பிரிவு மாவட்ட பொருளாதார பிரிவு தலைவராக இருந்தேன். நல்ல சிறப்பாக செயல்பட்டனால இப்போ எனக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு தந்திருக்காங்க. கட்சி என்னை எப்படி பயன்படுத்துதோ அதுக்கு நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து கட்சிக்கு வேண்டிய அவங்க என்ன சொன்னாலும் அதை கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் கட்சி பண்ணி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய வளர்ச்சி ஒரு 5 இயர்ஸாக எப்படி சார் இருக்குது? வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்குதுல்ல. இப்போ 1980 இருந்து அப்போ வந்து நமக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. 2 பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எல்லாம் ஒரு இழிவா பார்த்தாங்க. 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்போ பொறுப்பேற்றாங்களோ மிகப்பெரிய வெற்றி அடைய செய்தாங்க. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடைய பவர் எப்படி சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்து. பிஜேபியோட நல திட்டங்களை எல்லாம் இவங்களாகவே செய்ததாக அது ஒரு விளம்பரப்படுத்தி கொண்டு ஒரு 50 வருஷம் பின்னோக்கியே இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? பழைய கதை தான் திருப்பி சொல்லிட்டு பொய்யே சொல்லிட்டு வரோம். ஆமா, உங்களுக்கு 60 ஆண்டு காலம் வந்து நம்ம காங்கிரஸ் ஆட்சி செய்து. நான் அப்போ இந்த இராணுவத்தில் இருந்திருக்கு. இராணுவத்தில் உங்களுக்கு புல்லட்டே இருக்காது. புல்லட்டை எண்ணி தான் கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ரோடு கிடையாது. சைனாக்காரன் வந்தோம்னா அங்க சைனாக்காரன் போருக்கு வாவான்னு அழைக்கிறான். பார்டர்ல நின்று அவங்க கூட சண்டை பயன்படுத்த முடியாது, சண்டை போடக்கூடிய லெவல்ல ரோடு இல்ல. காங்கிரஸுக்கு ஆண்ட காலத்துல வந்து வெளிநாட்டுல இருக்கவே அவங்க பிச்சைக்காரனும் கிடக்கானும் அவனுக்கு பாம்பு ஆட்டி பிழைக்கக்கூடிய வேலை தான், பிச்சை எடுக்கக்கூடிய வேலை தான்ட்டு அந்த அளவுல தான் இழிவுபடுத்தி வச்சிருந்தான் காங்கிரஸ்காரன். ஏன்னா அவன் வந்து ரூமுக்குள்ள 10க்கு 10 ரூமுக்குள்ள இருந்தே திட்டத்தை தீட்டி இப்ப அவன் 100 ரூபா கொடுக்காமனா எந்த குடிமகனுக்கும் 1 ரூபா வந்து சேராது. எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளதான் போச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து உலக நாடுகள் வந்து இந்தியாவை பிரமிப்பா பாக்குறது. அதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர் வந்து நமக்கு எவ்வளவு மகான்கள் பிறந்திருக்காங்க. அதுல ஒரு மகான் வந்து பிறந்து இந்த நாட்டை, அவருக்கு குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, குட்டி இல்லை, எதுவுமே இல்லை. அவரு நம்ம இந்த தேசத்துல இந்திய தேசத்துல வாழ்ற எல்லோரும் என்னுடைய தாய்கள், குழந்தைகள், என்னுடைய அண்ணன் தம்பிகள் எண்ணி இந்த தேசத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறார். இப்படி ஒரு தலைவர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில இனி நம்ம பார்க்க போறது இல்லை. அப்படி ஒரு தலைவரை இறைவன் படைத்து நமக்கு அனுப்பியிருக்காரு. அவர் வந்து இருக்கிறது வரைக்கும் இந்த இந்திய தேசத்துல நிரந்தர தலைவராக அவர் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை.
கண்டிப்பா நம்ம வல்லரசுங்கிறது நம்ம வந்து கனவுலையும் நினைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்தா வல்லரசு மிக விரைவில் நம்ம வல்லரசு எட்டி